ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். சீரியல் எப்படி எடுத்துட்டாலும் அது சன் டிவி தாங்க ஃபேமஸா இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப ஃபேமஸா இருக்குங்க. ஈஸ்வரி விசஸ் பார்த்தீங்கன்னா, ரேணுகாவோட கம்பேரிசன் இந்த வீடியோல ஃபுல்லாக்கலாம் வாங்க. சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எதிர்நீச்சல்ல இவங்க 2 பேரும் ரொம்பவே ஃபேமஸா இருக்காங்க. உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி நெறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க உண்மையான பெயர் என்னன்னா கனிஹா. இதுவே ரேணுகா அவர்கள் பார்த்தீங்கன்னா, சீரியல்ல நெறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. பிரியங்கா அப்படின்றது உண்மையான பெயரா இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பாட்டு. எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே "எதிர்நீச்சலே நீ எழுந்து வா" அப்படின்ற பாடல் தான் ரொம்ப சூப்பரா, அருமையா தொடங்குறாங்க. வேற லெவல்ல இருக்குங்க அந்த பாட்டு. பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்க ஜூலை 3ஆம் தேதி 1982லயும், இதுவே இவங்க பார்த்தீங்கன்னா 4 ஜூன் 1978லயும் பிறந்திருக்காங்க. துணை அப்படின்னா கல்யாணம் பண்ணியிருக்காங்க ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தர. இவங்களோட கணவர் யாருன்னா, ரமணா அப்படின்றவரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பிறப்பு. எங்க இப்ப பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்க மதுரை மாவட்டத்தில பிறந்து வளர்ந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்திருக்காங்க. இதுவே படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதுவரைக்கும் நெறைய தமிழ் சினிமால நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட படங்கள்ல. இவங்க பார்த்தீங்கன்னா, சீரியல்லாம் சேர்த்து தொற்றத்த 90 இதில நடிச்சிருக்காங்க. குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, ஷாய் ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருக்காங்க, ரேஷ்வி அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க அடுத்ததா. பெற்றோர் பொறுத்தவரைக்கும் யாரு அப்படின்னா, சுப்பிரமணியம் மற்றும் மீனாட்சி அப்படின்றது பேரண்ட்ஸா இருக்காங்க. இவங்களோட அப்பா பேர் நீலகண்டர் மற்றும் ஸ்ரீலதா. வாலிடம் பொறுத்தவரைக்கும் 2 பேரும் இப்ப பார்த்தீங்கன்னா, தொழில் காரணமா சென்னையில தான் வசிச்சு வராங்க. நெக்ஸ்ட் உடன்பிறப்பு. சகோதர, சகோதரிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இருக்காங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து தான் பார்க்க போறோம் காலேஜ். எந்த காலேஜ் படிச்சிருக்காங்கன்னா, பிர்லா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி காலேஜ்ல படிச்சிருக்காங்களாம். கார் இவங்க கிட்ட சொகுசு கார் உட்பட பார்த்தீங்கன்னா, 2, 3 கார்கள் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 2 கார் வச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் துறையில சும்மா கலக்கி படிச்சிருக்காங்க அருமையா. இதுவே இவங்க இளங்கலை பட்டம் வரைக்கும் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அடுத்து முக்கியமா ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து பார்க்கலாம் வாங்க. சம்பளமா கிட்டத்தட்ட எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னா, ரூ. 2,00,000 வச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, தோராயமா இவங்களும் ரூ. 2,00,000 வாங்குறாங்க. அவார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சன் குடும்ப விருதுகள் பெற்றிருக்காங்க. இவங்க தமிழக அரசு மற்றும் சன் குடும்ப விருதுகள், சின்னத்திரை விருதுகள் நெறைய பெற்றிருக்காங்க. இதுவே சொத்து மதிப்பு எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட ரூ. 4,00,00,000 இவங்க ரூ. 8,00,00,000 வச்சிருக்காங்க தோராயமா. உங்களுக்கு எதிர்நீச்சல் சீரியல்ல யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.